கட்சியில் இணைஞ்சிருக்கீங்க, ஏதாவது பொறுப்பு வழங்குறதா சொல்லியிருக்கிறாங்களா? கட்சியில் இணைஞ்சா பொறுப்பு வழங்குவாங்க, அது அவங்க முடிவெடுத்து சொல்லுவாங்க. எங்கள் அண்ணன்லாம் இருக்காங்க, அவங்க அதுக்கான சிரத்தை எடுப்பாங்க. நான் இன்னைக்கு நேற்று இல்லை, அண்ணன் அவர்கள் கூட 2010 நான் அண்ணன் அவர்களை தெரியும், நாகை மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர் அவர்கள். இன்னும் சொல்லப்போனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2010 மாவட்ட பொறுப்பில் இருந்தவள் தான் காளியம்மாள். அண்ணன் உண்மையிலே என்னை நான் ஒரு பட்டிமன்றத்தில் பேசினதை பார்த்துட்டு, ஒரு டிவி ஷோஸில் தான் பார்த்துட்டு, உன்னை மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. அப்போ எனக்கு பெருசாக அரசியல் மீதான ஆர்வமோ இல்லை. அதனால ஒரு ஓராண்டு 2 ஆண்டுக்கு பிறகு நான் கொஞ்சம் அமைதியாயிட்டேன். இன்னொன்று அந்த குழந்தை பேரு நேரம் வேற, அதனால அமைதியாயிட்டேன். அது மாதிரி பூம்புகார் சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர், இவங்களும் அறிவுறுத்தி வாங்கினேன். மரியாதைக்குரிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் வேலுமணி அவர்கள், மரியாதைக்குரிய நிறைய இதுக்கு முன்னாள் அதிமுகவில் முன்னாள் மூத்தவர்கள் எல்லாம் நிறைய முறை நான் அவங்களோட ஆலோசனைகளை கேட்டிருக்கேன். அதனால ஒவ்வொருத்தருடைய அடிப்படையிலும் எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த மக்களுடைய தேவையின் அடிப்படையிலும் சொல்லாடல் அடிப்படையில் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன். பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி திமுக சொல்லப்படுது. தொடர்ந்து பாலியல் குற்றம் நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் கூட அது மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சியில் சட்டம் எப்படி இருக்கு? பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்படாத வரைக்கும் இது ஒரு சாபக்கேடுதான். ஒவ்வொரு முறையும் இதை அழுத்தி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒரு வழக்கு, ஒரு குற்றம் சம்பவம் நடக்குது அப்படின்னா அதை தீர விசாரித்து உடனடியாக சில எண்ணெய் நாடுகளில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துலயே நாங்கள் மரண தண்டனை கூட நாங்கள் சொல்லலை. ஆனால் தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். மீண்டும் அந்த தவறை செய்வதற்கு அவங்களுக்கு ஒரு பயம் வரணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கும்போது ஏன் மறுபடியும் இந்த துணிச்சல் வருது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். விசாரணை உடனே துரிதப்படுத்தப்பட்டு அவங்களுடைய உண்மையிலேயே அவங்க குற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உறுதி ஆயிடுச்சுன்னா எந்த தயவுதாட்சணையும் பார்க்காம அவங்களுக்கான ஒரு மிக கடுமையாக, நான் மரண தண்டனைக்கு எதிரான ஆள் தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு 14 வயசு பிள்ளை, ஒரு 10 வயசு பிள்ளை, இது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த மாதிரி சீரழிக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மரண தண்டனை தப்பே இல்லை நான் சொல்லுவேன். அந்த மாதிரி தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா கடுமையாக்கப்படணும், இன்னும் கடுமையாக்கப்படணும். பட்டா மட்டும்தான் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க பாருங்க. 4.5 ஆண்டு கால திமுகவுடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? நான் சொல்றதை விட தேர்தலில் மக்கள் சொல்லுவாங்க.